மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. காலையில இருந்து உடம்பு சூடான மாதிரி இருக்குமா. எழுந்ததுல இருந்து மூட்டு வலி படா படுத்துது. என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க? நான் கோவில்ல சாமியை பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு அப்பா அம்மாவோட முகம்தான் ஞாபகம் வந்துச்சு. அவங்களோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. 2 பசங்க இருந்தும் என்ன பிரயோஜனம்? உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க இல்லையா, இன்னொருத்தரை வீட்டை விட்டே விரட்டி அனுப்பிட்டாங்க. சூரஜனன்னு யாரும் துரத்தி விடல. எங்க எல்லாரோட மனசுல இருந்தும் சமிலி தான் தானாவே போயிருக்கா. அப்பாவும் அம்மாவும் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்க போறாங்க? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழறது தானே நல்லது. அப்படி இருக்கும்போது பசங்க எடுக்கிற முடிவை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இனிமே வாழ போறது அவங்க தானே. ஆர்கே மட்டும் என் அண்ணனோட இடத்துல இருந்திருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? ஒத்துக்கிட்டா என் பையன் என்னோட இருப்பான். பெத்தவங்க நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்களை பிள்ளைங்க கிட்ட சொல்லதான் முடியும். அது வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது பிள்ளைங்க தானே. பெத்தவங்க செய்யற நல்ல விஷயங்கள் பிள்ளைங்களோட பார்வைக்கு தப்பாதான் தோணும். கடைசியில தான் அது நல்ல முடிவுன்னு அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். சூரஜனா அவரோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வரணும்னு தான் நான் வேண்டிட்டு இருக்கேன். ஒருவேளை அவன் தனியா தான் வருவான்னு உனக்கு தோணுதா? அவன் மட்டும் வரணும்னு நீங்க நினைச்சா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். சமிலி அவளையும் அவ பையனையும் எங்களால எப்பவும் ஏத்துக்கவே முடியாது. சூரஜை ஏமாத்தின பொண்ணு தானே அந்த சமிலி. அவ செஞ்ச தப்புக்கு அவன் தானே தண்டனை கொடுக்கணும். ஆனா அவன் மன்னிக்க தயாராயிட்டான். இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு நம்மளால சொல்ல முடியுமாமா? வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம்தான். நாம அதுக்கு டிஃபரெண்டான கேரக்டர்ஸ கொடுக்காம இருந்தா சரி. நீ சூரஜையும் அப்பா அம்மாவையும் நினைச்சு வருத்தப்படுற, வேதனையும் படுற. ஆனா அவங்க எதை பத்தியுமே கவலைப்படுறதா இல்ல. பழைய மாதிரியே அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. நீ ஒரு வேலை செய் பிரீத்தி. இந்த மாதிரி சங்கடமான விஷயத்த மனசுல இருந்து தூக்கி போட்டுடு. உன் வயத்துல குழந்தை வளருது, அதை ஞாபகம் வச்சுக்க. வயத்துல வளர குழந்தைய நினைச்சு நீ எப்பவும் சந்தோஷமா இரு. நான் ராகவன் கிட்ட சொல்லியிருக்கம்மா, இங்க இருக்கிற வேலைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீ அவனை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா போதும். நேரம் கிடைக்கும் போது நானும் அப்பப்போ வந்துட்டு போறேம்மா. நீ கொடுத்த நகையை வித்ததில்ல, மளிகை சாமான், ஆட்டோ கூலியெல்லாம் கொடுத்தது போக இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த தொகை இதெல்லாம் போக மீதி பணம் இருக்குமா. உங்க செலவுக்கான பணத்தை நீங்க அதுல இருந்து எடுத்துக்கோங்க. என்னோட செலவை நானே பார்த்துக்கிறேம்மா. இனிமே உனக்கு தாம்மா இங்க செலவு இருக்கும். 10 ரூபாயா இருந்தாலும் பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். இந்தா, இனிமே உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அவனோட மனசு மாறணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா. அங்க போனதுக்கு அப்புறம் நாங்க இந்த வாடகை வீட்டுல தான் குடியிருக்கோன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வேணுகோபாலையும் பாலசுதாவையும் தேடி யாரும் இங்க வர வேண்டாம். ராகவன் கிட்ட நான் என்னுடைய பேரு அகிலான்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். அகிலா, இந்த வாடகை வீட்டுல புருஷன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு அகிலா. ஒரு பேரு மாறுறதுனால வாழ்க்கை ஒண்ணு மாறிடுதுமா. நான் பழைய பாலா இல்லைங்கிறது எனக்கு சொல்லிக்கிறதுக்கான ஒரு ஐடியா இது. சொன்னா கேட்காத சண்டை போடுற என் மகனை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறமா. அவன் உன்கிட்ட கொடுமையா நடந்துகிட்ட எல்லாத்தையும் மறக்கணும், மன்னிக்கணும்னு உன்கிட்ட நான் சொல்லலம்மா. அவன் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் நீ அவனுக்கு ஒரு அம்மாவா நடந்துக்கணுமா.
அம்மாவோட முகத்தை பார்த்து பையன் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினானா? அவனை அடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் உண்டான உரிமைய நீ எடுத்துக்கணும். அப்ப நான் வரமா. பாலா, நீ எங்கடி இருக்க? பாலா, 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 அடியே பாலா, பாலா. என்னடி ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிற? உங்களை இந்த மாதிரி என் கையில ஒப்படைச்ச தெய்வத்தோட விளையாட்டை நினைச்சு சிரிச்சேன். உன்னோட சிரிப்பை நான் நிறுத்தி காட்டுறேன்டி. அதுக்கான வாய்ப்பு வரட்டும். அது வரைக்கும் நான் தான் இந்த வீட்டோட குடும்ப தலைவர். இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறேன், இங்க இருக்கிற செலவுகளை பண்றேன், உங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கிற குடும்ப தலைவி. இப்படி எல்லாராலையும் கைவிடப்பட்டு நீங்க எனக்கு தனியா வேணும்னு நினைச்சேன். அதுல நான் சாதிச்சு காட்டிட்டேன். இனிமே நீங்க என்ன திட்டுறதும் அடிக்கிறதும் வேணுகோபால் இல்ல, நான் தான். நான் சொல்றத நீங்க கேட்கணும். அது சரி, நீ எங்க கூட கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு யோசனை பண்ணி தூங்குற மாதிரி நடிச்சிருக்கேன்ல? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஒரு வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கடவுள்கிட்ட கஷ்டத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நாங்க கஷ்டத்தை சொல்றதுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போறோமா என்ன? சில பேருக்கு அது ஒரு நம்பிக்கை. எதுக்காக போறாங்கன்னே தெரியாது, இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க. நீ வாமா. இவனுக்கு வர வர சாமி பக்தியே இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிசினஸ் பண்றவங்க எப்பவுமே அந்த மாதிரி ஆகவே முடியாது. கடவுளே லாபத்தை கொடுங்க அப்படிங்கிற வேண்டுதல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். மனப்பூர்வமா செய்யற வேலைதான் உண்மையான பிரார்த்தனைன்னு நான் நம்புறேன். இப்படி தேவையில்லாமையே பேசிக்கிட்டு உனக்கு ஒரு தேவைன்னா முதல்ல அந்த கடவுளை தான் தேடுவேன். அப்போ உன் காதை பிடிச்சி இத்தனை நாள் எங்கடா போனேன்னு கேட்பாரு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். டீ குடிச்சியாடா? ரெண்டு பேரும் காலங்காத்துல கிச்சனை பூட்டிட்டு இப்ப டீ குடிச்சிட்டேன்னு கேக்குறீங்களா? ரொம்ப பண்ணாதீங்க, டீ இப்ப நான் போட்டு கொண்டு வரேன். நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இவன் குடிக்கிறதுக்கு நான் டீ போட்டு கொடுத்துக்கிறேன். கோயிலுக்கு போனேல, எனக்காக என்ன வேண்டிக்கிட்ட? உண்மையை சொல்லட்டுமா? கோயில்ல இருந்தப்போ உங்களை பத்தி நான் மறந்தே போயிட்டேன். இதுதான் பிரச்சனையே. குடும்ப வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையோ கஷ்டமோ வந்துச்சுன்னா எல்லாருமே புருஷனை தான் நினைப்பாங்க. வேண்டிக்கும் போது என் புருஷனுக்கு நல்ல புத்திய கொடு, என்கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு வேண்டிப்பாங்க. யார பார்த்தாலும் உடனே என் புருஷன் அப்படிப்பட்டவரு இப்படிப்பட்டவருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லா நேரத்திலையும் புருஷனை தவிர வேற யாரையும் நினைக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டவங்களா இருந்தா தான் நல்லது. அப்படி நீங்க ஒண்ணு கெட்டவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே அப்படி ஆகும்னு நினைச்சா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு கிடைச்ச செல்லம்ல நீங்க. போதும், நம்பிட்டேன். நான் ஒன்னும் போய் சொல்லல. என் கஷ்டங்களுக்கு கூடவே நின்னு ஒரு புருஷனோட முழு பாசத்தையும் அன்பையும் எனக்கு கொடுக்குறீங்க. சில டைம்ல ஒரு அப்பாவோட இடத்துல இருந்து என்னை திட்டுறதும், கூட பிறந்தவன் மாதிரி என்னோட எல்லா தேவைகளையும் முடிச்சு கொடுக்குற இப்படி ஒரு ஆள் எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க என்னோட செல்லோன்னு.
என் பிரச்சனைகளை எதுக்கு நான் அடிக்கடி மறக்கிறேன்னா நீங்க என் கூட இருக்கிறதால தான். ம் ஆ கொடுங்கம்மா. டீ சூடா இருக்குல்ல? நீ குடிக்கிற அளவுக்கு சூடாதான் இருக்கு. நம்ம பிரீத்தி ரொம்பவே கவலைப்படுறா. எதுக்கு? பிறந்த வீட்டை நினைச்சு வருத்தப்படுறா. அவ அப்பாவும் அம்மாவும் தனியா இருக்காங்க. பிரீத்தியோட அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டு அவன் வாழ்க்கையை ஏமாத்த நினைச்ச அவன் பொண்டாட்டி கூட தனி கொடுத்துட்டு போயிட்டான். அம்மா கிட்ட யார் சொன்னது? சூரஜை ஏமாத்துனது அவனோட பொண்டாட்டி சமையல் தானே? யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாவத்தை அவன் பொண்டாட்டி பண்ணியிருக்கா. கட்டுன பொண்டாட்டிக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கான்னு தெரிஞ்சா வாழ்க்கை முழுக்க குத்தி காட்டுற ஆம்பளைங்க தான்ப்பா இங்க இருக்கிறாங்க. இத சகிச்சுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் ஒன்னா வாழ்னான்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனையே. அப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைக்க யாருமே இல்ல. இப்படியே தொடர்ந்தா அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் தலையிட்டா அவங்கள கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர்க்கவே முடியாது. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவேன். சூரஜும் சமையலியும் ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்றாங்க. நீ எப்படா எனக்கு தெரியாம ஜோசியம் கத்துக்கிட்ட? நீ பாத்துக்கிட்டே இரு. அப்படி அவங்க தனியா வாழ்ந்தாங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சிரும். அப்படி நடக்க வேண்டாம்னா அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழணும். அது நடக்கிறது கஷ்டம்தாம்மா. நீ முயற்சி பண்ணி பாரு. அவங்களோட சண்டையை தீர்த்து வைக்கிறது இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசுகளுக்கு நன்மையா இருக்கும். அவங்கள நினைச்சுதான் பிரீத்தி ரொம்ப கவலைப்படுறா. இந்த சமயத்துல அவ கவலைப்பட்டா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்லப்பா. அவளோட குழந்தையா? அவளோட குழந்தைன்னா உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். பெத்துக்கிறது பிரீத்தியா இருந்தாலும் அந்த குழந்தையோட அப்பா நானா இருந்தாலும் அது உங்களோட குழந்தையா தான் வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மா, அவளுக்கு லேகியம் கொடுத்துட்டீங்களா இல்லையா? முதல்ல சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவ உடம்ப நான் பாத்துக்கிறேன். ஆனா அவ மனசுல இருக்கிறத நீ தான் சரி பண்ணணும். சூரஜோட பிரச்சனையில நான் இன்வால்வ் ஆகணுமா? நீ இன்வால்வ் ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மை நடக்கும். வீட்டை விட்டு போன ஒரு பையனை திரும்ப கூட்டிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயம் தானே. உன்னால அது கண்டிப்பா முடியும். பேஸ்ட், பிரஷ், சோப்பு இது மட்டும் போதுமா? போதும். எவ்வளோ ஆச்சு? இதெல்லாம் சேர்த்து வெறும் 100 ரூபாய் தாங்க ஆகுது. எண்ணெயும் சர்க்கரையும் வேணாமா? அதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, கஸ்டமருக்கு எது தேவைப்பட்டாலும் அதெல்லாம் உடனே ஏற்பாடு பண்ணுவேன். கேட்டது இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். பிரெட்டோ பிஸ்கெட்டோ எதுவா இருந்தாலும் இங்க வந்தா போதும். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இங்க இப்போ அத்தியாவசியமான சாமான் வாங்குறதுக்கு வேற கடை எதுவும் இல்ல? ஒரு ஆள் இங்க வந்து கடை வச்சான், அது வீணா போச்சு. இங்க இருக்கிறவங்களுக்கு நான் போதும். இங்க வரவங்க கிட்ட எல்லாம் நான் என் சொந்தக்காரங்க கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவேன். அப்புறம் நான் குவாலிட்டியான மெட்டீரியல் தான் கொடுப்பேன். பேசிட்டே உங்க பேர் கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்ன? அகிலா. ஓ, அந்த ராகவன் தானே உங்களுக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு? ஆமா. அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்தீங்கன்னா அதை விட நல்ல வீடா நான் ஏற்பாடு பண்ணிருப்பேன். அந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை? இதுக்கப்புறம் பிரச்சனைன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? வாழ ஆரம்பிச்சிட்டீங்களே. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் பிரச்சனை வரும்போது அப்பதான் உங்களுக்கு தெரியும். மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றதா இருந்தாலும் இங்க வந்து பண்ணிக்கோங்க. ஆனா போர்டு வைக்கவே இல்லை. எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இது எவ்வளவு ஆச்சுன்னு சொல்றீங்களா? இங்க இருக்கிற எல்லாரும் என்ன ஸ்ரீதர் தான் கூப்பிடுவாங்க. அகிலாவா அப்படி கூப்பிட்டா போதும். அப்படி கேட்டாதான் ஒரு சுகமா இருக்கும். பணம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. சரி. $98, 95 கொடுத்தா போதும். என்னுடைய சார்பா 3 ரூபாய் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். இதுக்கு பின்னாடி என்னோட மொபைல் நம்பர் எழுதியிருக்கேன். மொபைலுக்கு டாப் அப் பண்றதா இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. பணம் அப்புறமா கொடுத்தா போதும்.
என்னாச்சுமா? அந்த வாசலை தாண்டும் போது அப்படியே கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ரொம்ப வலிக்குது அத்தை. ஐயோ, இங்க மருந்து எதுவும் இல்ல. நாம வைத்தியரை போய் பார்த்துட்டு வரலாமா? ஆஹா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க உட்கார்ந்து என்னன்னு பாருங்க. அங்க உட்காருங்க. பாதம் ரொம்ப வலியா இருக்கு. நீங்க தண்ணி எடுத்து கொஞ்சம் நீவி விடுங்க அத்தை. கால் அப்படியே மேல தூக்கி வைமா. ஐயோ, வலி குறைஞ்சிருக்காமா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ எல்லாரும் இங்க வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உங்க காலை அமுக்க சொன்னேன்னு நினைச்சுப்பாங்க. ஐயோ, ரொம்ப வலிக்குது அத்தை. நீங்க தடவும் போது கொஞ்சம் சுகமா இருக்கு அத்தை. தேய்ச்சது போதும். என் கை வலிக்குதுமா. நீ வந்து இவ்வளவு கொஞ்சம் தேய்ச்சி விடு. நான் யாருக்கும் தேய்ச்சி விட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இங்க ஒரு வைத்தியர் இருந்தாரு. தேவைப்படுற நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறையும் குறையும். உனக்கு குறையலன்னா நீயே என்ன தேய்ச்சிக்கமா? இப்ப வலி பரவாயில்ல அத்தை. கிடைக்கிற கேப்ல இப்ப கெடா வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்களே. நீ ஏண்டி மறைமுகமா பேசிட்டு இருக்க? நான் பேசிட்டு மட்டும் தானே இருக்கேன். ஆனா இன்னும் சிலர் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ காலை வச்சது உங்க மடியில. அடுத்த முறை அந்த காலை எடுத்து உங்க தலையில வைக்காம பாத்துக்கோங்க. இல்ல போத அத்தை. கொஞ்சம் நில்லு. இவ்வளவு சீக்கிரம் உன் வலி குணமாயிடுச்சா? அம்மாவோட கைப்பட்டுச்சுல்ல. எந்திரிங்க. இந்தாங்க, கை கழுவுங்க.
சாப்பிடுங்க. ஓ, நீ கொஞ்சம் மட்டனோ இல்ல மீனோ எடுத்து குழம்பு வச்சா என்னடி? தாலி செயின் வித்த காசுல இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது மிச்ச போக இருந்த காசுல தான் நான் அதை வாங்கியிருக்கேன். ஒரு வாரம் போச்சுன்னா இதுவும் இல்லாம போயிடும். தேவையான வீட்டு சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தானே இருக்க. உனக்கு சம்பளம் எதுவும் கிடைக்கலையா? கிடைச்சது. அங்க கொடுக்கற சம்பளத்தினால தானே நம்ம இவ்ளோ பெரிய வீட்டுல 3 வேளையும் திருப்தியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய பணக்காரங்களை உஷார் பண்ணலாங்கிற நினைப்புல தானே நீ இவ்வளவு பெரிய வீட வாடகைக்கு எடுத்திருக்க. செழிப்பா வாழ்ந்த வேணுகோபாலுடைய அந்தஸ்து குறையாம இருக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தேன். சும்மா என்ன ஏமாத்தாத. உனக்கு இந்த இடத்துல ஏதோ தொடர்பு இருக்குடி. இல்லைன்னா இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு கம்மி வாடகைக்கு கிடைக்குமா? அந்த கேள்வியும் சரிதான். இதே கேள்விதான் நான் அந்த புரோக்கர் கிட்டயும் கேட்டேன். நம்ம நிலைமையை பார்த்து மனசு உருகி கல்ஃப்ல இருக்கிற அந்த ஓனர் ஏழைங்களா இருக்காங்க, எங்கே வந்து தங்கிட்டு போட்டோன்னு அவரு சொல்லிட்டாரு. நீ அந்த கல்ஃப்காரனை பார்க்க போயிருந்தியா என்ன? அந்த ஆளு துபாயில இருக்கான். நான் போய் அவரை பார்த்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு போன வாரம் தானே தமிழ்நாடுக்கு லேண்ட் ஆனேன். அடுத்த மாசம் அவரு இங்க வரும்போது 1 மாசம் இங்க தங்க போறதா என்கிட்ட சொன்னாரு. இந்த வாடி பொடியெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இது தட்டி வேணும்னு தோணுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த சுகமாவது கிடைக்கும்ல. இதை எடுத்துட்டு போடி அந்த பக்கம். இல்லைன்னா தட்டி விட்டுருவேன். தட்டி விடுங்க. இனிமே அடகு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிச்சன்ல திங்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. பாத்ரூம், கிச்சன், அப்புறம் ஹால் எல்லா இடத்துலயும் லைட் எல்லாம் ஃபியூஸ் போயிடுச்சு. புதுசா வாங்கி போடணும். நீ தானே இந்த வீட்டோட குடும்ப தலைவி. கடைக்கு போய் கை நீட்டினா மெட்டீரியல் எல்லாம் தர மாட்டாங்க. கடைக்காரனை வளைச்சு போடுறது உனக்கு என்ன கஷ்டமா? இந்த மாதிரி பில்டப் எல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இனி நீ பேசுன இதை விட நான் எப்படிதான் உங்ககிட்ட வாழ்றதுன்னு தெரியல. சொல்லுங்க. நீங்க சொல்றபடியே நான் வாழ்றேன். என்ன இப்படி குத்தி குத்தி பேசும்போது உங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படுதில்ல? பேசிக்கோங்க. நான் ஒரு கல்லு மாதிரி நின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.